ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு பாக்கியா அழுகிறத பார்த்தோன்னே நீலி கண்ணீர் வெடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க பொசுக்குன்னு. என்னம்மா இப்படி கேட்குறீ? பெத்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போனால் சோகம் இருக்காதா? ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே அனுப்பிவிட்ட, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் இருந்திருப்பான், நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நான் பண்ணுங்கிறதுக்காக என் மேலே பழி வரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியான்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி எதுக்காக நீ வெளியே அனுப்பிவிட்டா? அவனுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான் நான் திட்டினேன், திட்டக்கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு தான்மா, ஆனால் நீ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசுறது ரொம்ப தப்புன்னு உனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது இங்கே இருந்தால் இதே தொடரும், அவனால் வந்துட்டு படம் பண்ணவே முடியாது, அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவன் கனவுல ஜெயிக்கணும்னா அவன் வெளியே போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா நெத்தி அடி உங்களால் தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. இது கூடவா புரியல பாட்டி, கம்முன்னு உட்காந்துருக்கீங்களா பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது சொன்னதெல்லாம் நினச்சி ரொம்ப அம்மாவே மனசோடச்சு போயிருக்காங்க. எதுக்கு பாட்டி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சேரன் சப்போர்ட் பண்ணுறாரு. எப்பா சாமியை உலகலகா நடிப்படா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சேரனா இது எப்படி இருந்த பையன் இப்படி மாதிரி இருக்கான், இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஜெனி தான் காரணம், வாழ்த்துக்கள் ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியும் சொல்லிட்டாங்க, இது மாதிரி ஆண்டியை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து சொன்னோன்னே நம்ம எலியில் ஒரு பக்கம் எங்கே போகிறதுனே தெரியாமல் கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டார். வந்தோடனே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணாத மாதிரி காமிச்சிக்கிறாரு. ஏன்னா அமிர்தாவும் நிலாவும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஃபீல் பண்ணாத மாதிரி காமிக்கிறாங்க. உடனே வந்துட்டு அமிர்தா கையை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் இருக்குமா, இத்தனை நாளாக வந்துட்டு பொத்தி பார்த்துக்கிட்டாங்க அம்மா, இப்போ திடீர்னு அம்மாவே வெளியே போக சொன்னோடனே அதை நினச்சி கவலை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா வந்து நீங்கள் லைஃப்பில் சாதிக்கணுங்கிறதுக்காக, நீங்கள் வந்து தனியாக நீச்சல் அடிக்கணுங்கிறதுக்காக தள்ளி விட்டுருக்காங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.